ஐயா
சொல்லுங்க, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே. At a convention there were two wives, businessmen with their two wives. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே இரண்டு பிசினஸ்மேனும் அவருடைய மனைவியும் வந்திருந்தாங்க. And those two businessmen saw their two each other after a long time. அந்த இரண்டு நபர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறார்கள். And they were talking in the hotel lobby for many hours. அந்த ஹோட்டல் லாபியிலே ரொம்ப நேரம் அவங்க கடந்த காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். And they were saying that when we go back to the rooms then our wives they will shout at us. நம்ம ரூமுக்கு போனோம்னு சொல்லி சொன்னா மனைவி நம்மள பார்த்து திட்ட போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. So the next day they meet each other again and then the other person is asking what did your wife say? அடுத்த நாள் காலையில இரண்டு பேரும் மீண்டும் சந்தித்து கேட்கறாங்க உங்க மனைவி என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டாங்க. And he said I walked in the door and my wife got hysterical. ஒரு நபர் சொன்னார் நான் ரூமுக்குள்ள போன உடனே என் மனைவி வந்து பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படினு சொல்றாங்க. And the person said don't you mean hysterical? ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுனாங்களான்னு சொல்லி கேக்கும்போது no he's saying she was talking historical. இல்ல பழைய சரித்திரமான கதைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. So she told me everything I did ever wrong. நான் என்னென்ன தவறுகளை செய்தேனோ அத்தனை தவறுகளையும் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. Many times when we face some problems what people do is they take everything which was past. நம்முடைய நண்பர்களும் கூட நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லா கடந்த காலத்துல செய்த தவறான காரியங்களை நம்ம சுட்டி காண்பிப்பார்கள். Have you ever met those people? அந்த மாதிரி நபர்களை பார்த்திருக்கீங்களா? Every time you do something wrong, நீங்க ஏதாவது தவறான காரியம் செய்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா maybe you drop your other phone, ஒரு போனை நீங்க கீழ போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா and then that person will shout at you and they will talk about 10 years back the problem until now they finished that with the phone. அந்த போனை நீங்க கீழ போட்டீங்கன்னு சொன்னா 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி அதை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாங்க. You know 10 years ago you did this and that. 10 வருஷம் முன்னாடி இப்படி செய்தேன்னு சொல்லி சொல்லிட்டே 9 years ago you did this and that. 9 வருஷம் இப்படி செய்தான்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. 8 years ago you did this and that. 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செய்தான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. Until they come to the chapter of the phone. அவங்க திரும்ப அந்த டெலிபோன் சப்ஜெக்ட் வந்தாங்கன்னா அதே போல பேசிக்கொண்டே இருப்பாங்க. And sometimes we do that because we don't close the past. நாம் அதை செய்த காரணம்னு சொல்லி சொன்னா நம்ம அந்த கடந்த காலத்தினுடைய கதவுகளை நாம் திறந்து வைத்தே இருக்கிறோம், மூடுவது கிடையாது. Some people still have some issues they don't close with. தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களில் அவர் மூட மாட்டாங்க, எப்பவுமே திறந்தே வைத்திருப்பாங்க. What the problem is they are chained to that problem. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைகளோ எப்பொழுதும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். And today we want to look about forgiveness. இந்த நாளிலே மன்னிப்பு குறித்து நான் பேச விரும்புகிறேன். Now forgiveness exists in two different levels. மன்னிக்கிற காரியமானது இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது. Forgiveness from God to us, தேவனிடத்தில் வருவதான மன்னிப்பு, and forgiveness from us to others. நம்மிடத்திலிருந்து மற்றவர்களை நாம் மன்னிக்கிற ஒரு காரியம். Forgiveness from God to us, தேவனிடத்தில் வருவதான நமக்கு வருவதான மன்னிப்பு. Forgiveness from us to others, நம்மிடத்திலிருந்து மற்றவர்களை மன்னிக்கிறதான ஒரு காரியம். Most of the time we rejoice and enjoy the forgiveness from God to us. நாம் தேவனிடத்தில் வர மன்னிப்புங்கிறது மிகவும் களிகூறுகிறோம். But where we stumble a lot is at the forgiveness from us to others. ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்திலே தடுமாறி விடுகிறோம். But we are troubled when we know we have to forgive some other people. மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அறிந்திருக்கிறோம். But then again maybe our trouble is not that we know we have to forgive. நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா மன்னிக்கணும் நம்ம நினைக்கிறோம் நம்ம முடிய மாட்டேங்குது. But we trouble because we think we don't have to forgive. நாம என்ன நினைக்கிறோம்னு சொல்றது நம்ம மன்னிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம பிரச்சனையாக இருக்கிறது. We think it's not important that I forgive someone. அத மன்னிப்பதற்கு அவசியம் இல்லைன்னு சில விதத்துல நினைக்கிறோம். And we often think okay this message is for somebody else. இந்த செய்தியும் கூட இன்னொரு நபருக்கு தான் சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். It's someone else's problem. இது மற்றவருடைய பிரச்சனைன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். Someone else is bitter. அது மற்றவருடைய கசப்பான ஒரு காரியம் யோசித்து கொண்டிருக்கிறோம். I am okay. நான் சரியாக தான் இருக்கிறேன். Nothing wrong with me. என்னிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. And we allow this unforgiveness
unforgiveness to be a problem in our life. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிக்க கூடாத காரியத்தை பெரிய பிரச்சனையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். So whatever has happened so far in your life, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லா காரியத்திலும் பார்க்கும் பொழுது today should be a day where that forgiveness comes into our lives. இந்த நாளிலே மன்னிக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து காணப்பட வேண்டும். Forgiveness is very important. மன்னிக்கிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். First is unforgiveness is more subtle than most sins. மன்னிக்காத காரியம் எப்படின்னு சொல்லி சொன்னா மறைமுகமான ஒரு பாவத்தை போல காணப்படுகிறது. It's sneaky. அது உங்களுக்கு கூட நழுவுகிற காரியமாக காணப்படுகிறது. It crawls onto your spirit. உங்கள் ஆவியில ஊடாக அது கடந்து வந்து விடுகிறது. It comes so gently that you don't even know that's in there. அது எவ்வளவு மென்மையாக உங்களுடைய ஆவிக்குள்ள கடந்து வந்து நீங்கள் அறியாமல் போய் விடுவீர்கள். It comes so innocently that you don't even know how it takes you. அது எப்படி உங்களை ஆட்கொள்ளும் நீங்கள் புரியாதபடி அது உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. Unforgiveness comes slowly. அந்த மன்னிக்க கூடாத காரியம் பொறுமையாக உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. Slowly puts your arm around you. உங்களை சுற்றிலும் இப்படி கரம் போடு விடும். And you will just know it when suddenly it has control over you. உங்களை முழுதுமே கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகுதான் நீங்கள் அதை அறிவீர்கள். And that unforgiveness is something important that we have to break today. மன்னிக்க கூடாத இந்த காரியத்தை நீங்கள் இந்த நாளில் உடைக்க வேண்டும். It is forgiveness is also important for a reason it's more common than most sins. அது நீங்க செய்யக்கூடிய பெரிய பாவத்தை காட்டிலும் அது சுலபமான காரியமா உங்களுக்கு தெரியலாம். We all battle from time to time. நாம் பல நேரங்களில் போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறோம். We sometimes sometimes stumble on bigger sins. பெரிதான பாவங்களுக்கு நாம் தடுமாறுகிறோம். And the sins of flesh. மாம்சத்தின் பாவத்திற்கு நாம் தடுமாறுகிறோம். But lack of forgiveness is something what everyone is going through. ஆனால் மன்னிக்க கூடாத காரியம் எல்லாரும் கடந்து போகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And it's also more dangerous. அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியமா இருக்கிறது. It may not cause overdoses or car accidents. அது ஏதோ உடனடியாக விபத்து ஏற்படுத்துகிற காரியம் அல்ல. But it divides churches. ஆனால் சபைகளை உடைத்து போடும். It divides families. குடும்பங்களை உடைத்து போடும். It divides marriages. திருமணங்களை உடைத்து போடும். It divides nations. தேசங்களை உடைத்து போடும். Unforgiveness has been called the cancer of the soul. மன்னிக்க கூடாத ஒரு காரியம் எப்படின்னு சொன்னா ஒரு கேன்சரை போல ஒரு சரீரத்தில் இருக்கிறதா காணப்படுகிறது. Unchecked it will eat us inside out. அது நமக்கு தெரியாமல் நம்ம சாப்பிடு நம்மை உண்டு விடும் அந்த காரியம். In Matthew chapter 18 verse 21 to 35 we just read a story. இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் 21-35 வரைக்கும் வாசித்தோம். That describes how Jesus looks at forgiveness onto two levels. அந்த இரண்டு விதமான மன்னிக்கிற காரியத்தை இயேசு எப்படி பார்க்கணும் என்று பார்த்தோம். From God and for others. தேவனிடத்தில் மன்னிப்பு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மன்னிப்பு. And Jesus also shows us the lack of forgiveness will do to us. நாம் மன்னிக்க கூடாத காரியம் எவ்வாறு நமக்கு கஷ்டமா இருக்கிறது என்று இயேசு சுட்டி காண்பிக்கிறார். He compares unforgiveness to a prison. நீங்கள் மன்னிக்க கூடாத ஒரு காரியத்தை ஒரு சிறையாக அவர் இங்கே சுத்தரிக்கிறார். In this simple story, இந்த சிறிய கதையிலே a man owes his manager money. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு வேலைக்காரன் தன் ஆண்டவனுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். He has to give in millions of euros. அங்க மில்லியன் கணக்கான யூரோக்கே அவன் கொடுக்க வேண்டும். And he was about to be thrown into the prison. அவன் அங்க அவங்க சிறைக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. And then the man pleads for mercy. அங்க அந்த வேலைக்காரன் ஆண்டவரிடத்தில் இறங்கி மன்னிப்பு கேட்கிறான். He's saying, please have mercy upon me. என்னிடத்தில் கிருபையா இருங்கன்னு சொல்லி கேட்கிறான். And the boss gives it to him. அங்க முதலாளி அந்த ஆண்டவன் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். The debt is free. எல்லா கடனும் அங்கே அளிக்கப்பட்டு விடுகிறது. And the man can go free. அந்த நபர் விடுதலையோடு கூட செல்கிறான். I don't know how this man ended up with millions of debt in his life. அவன் வாழ்க்கையில் எப்படி இவ்வளவு பெரிய கடன் வந்து எனக்கு தெரியாது. But sometimes in our life we are in the same situation. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போல பல நேரங்களில் பெரிய கடன் வந்து விடுகிறது. We have millions of debt towards God. தேவனுக்கு நேராக பலவிதமான பல கோடிக்கணக்கான கடன்களை வைத்து விடுகிறோம். He created the world. அவர் உலகத்தை உருவாக்கினவர். He created us. நம்மளை உருவாக்கினவர். He loved us and took care of us. நம்மளை அன்பு செலுத்தி நம்மை பாதுகாத்த தேவன். He fed us and clothed us. நமக்கு உணவு கொடுத்து நம்மை பராமரித்த தேவன். At some point each of us said, I don't really need God. சொல்லுகிறோம் சில வேளை சொல்லுகிறோம் தேவன் தேவையில்லை என்று சொல்லுகிறோம். I can do everything by myself. என்னோட பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறோம். I don't need your love, God. உங்களுடைய அன்பு எனக்கு தேவையில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். I don't need you. நீரே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விடுகிறோம். Maybe we didn't say it in those words to God. நாம் தேவனிடத்தில் நேராக அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் but we say that in our actions. நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக அப்படி செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். God, we
we don't need you, God. ஆண்டவரே நீர் எங்க தேவையே இல்லைன்னு சொல்லிக் And கொண்டிருக்கிறோம். we run away from our Creator. நம் உருவாக்கின தேவனை விட்டு பின்வாங்கி நாம் தூரமாய் ஓடி And விடுகிறோம். we do so many mistakes. நாம் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். Whatever the Bible says, we do the opposite. வேதம் சொல்லுகிற காரியத்துக்கு எதிரான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். And we know we do wrong. நமக்கு நன்றாய் தெரியும் தவறு செய்கிறோம், நன்றாய் புரிந்திருக்கிறோம். And at a certain point we come towards God and say, God, forgive me. ஆனால் ஒரு நேரத்தில் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். Forgive me for my sins. என்னோட பாவங்களுக்கு என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறோம். Forgive me what I've done, Jesus. ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்த காரியம் எல்லாத்தையும் மன்னிங்க இயேசுவேன்னு சொல்லி கேட்கிறோம். And God takes that forgiveness. ஆண்டவர் அந்த மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார். And he sets us free. நம்மை விடுதலையோடு கூட வெளியே அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. But the story doesn't end there. ஆனா அந்த கதை அதோடு முடிவது கிடையாது. The man who had received the forgiveness, அந்த மன்னிப்பை பெற்ற அந்த நபர் he walks away freely. அவன் விடுதலையோடு கூட வெளியே வந்து கொண்டிருக்கிறான். But then he meets a person who owes him a couple of euros. அவனுக்கு இன்னொரு நபரை சந்திக்கிறான். அவன் கொஞ்சம் காசு இவனுக்கு கொடுக்க வேண்டும். And now he's looking at him say, hey, you have to give me money. அவன் அந்த நபரை பார்த்து கேட்கிறான், நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டுமே. You have to give me 2 euros. எனக்கு 2 யூரோ நீ கொடுக்கணுமே. He's getting on his neck. அவனோட கழுத்தை பிடிக்கிறான். He said, give me those 2 euros. அந்த பணத்தை நீ கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்லுகிறான். And this story came to the manager. அந்த ஆண்டவனுக்கு இந்த கதைக்கு சொல்லப்படுகிறது. That he was getting on this throat because of 2 euros. அந்த சின்ன 2 யூரோ நிமித்தமாக அவன் கழுத்தை பிடிச்சிட்டான்னு சொல்லி ஆண்டவனுக்கு And தெரியப்படுத்துறாங்க. he's saying to him, அவனை பார்த்து சொல்லுகிறான், listen, you had millions of euros of debt. உனக்கு கோடிக்கணக்கான பணங்கள் கடனாக இருந்தது. And I gave you the forgiveness. நான் உனக்கு மன்னிப்பை கொடுத்தேன். But now you are getting on his throat because of 2 euros. ஆனா அந்த சின்ன 2 யூரோக்காக அந்த நபரை நீ கழுத்து நெருக்கிறார். He didn't want this 2 euros to pay to this employee. அவன் அந்த 2 யூரோ கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. He didn't want to take this 2 euros and give to his manager. அது அந்த 2 யூரோ வாங்கி தன் முதலாளிக்கு அவன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. He wanted this 2 euros for himself. அவன் சுயநலத்திற்காக அந்த பணத்தை வேண்டும்னு எதிர்பார்த்தான். For selfish ambition. தன்னுடைய சொந்த சுயநல காரியங்களுக்காக எதிர்பார்த்தான். And sometimes in our life we receive the forgiveness from God. பல நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். For all the bad things you have done in your life. உங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா தவறான காரியங்களையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்றீங்க. But for 2 euro mistakes. ஒரு சின்ன 2 யூரோ காரியத்திற்காக we don't want to forgive them. அவர்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. Is that true? அது கரெக்ட் சரியானதானே உங்கள் வாழ்க்கையில கூட? You have to think about your life. உங்கள் வாழ்க்கை நன்றாக ஆலோசனை செய்து பாருங்க. I'm not speaking about your neighbor. உங்களுடைய பக்கத்துல நான் பேசல. I'm speaking to you right now. உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். God has given you free he has spoken you free from millions of debt. உங்களுக்கு பலவிதமான கோடிக்கணக்கான கடன்களை ஆண்டவர் மன்னித்தார். But because of 2 euro your neighbor has to owe you. ஆனால் உங்களுக்கு சிலர் கொடுக்க வேண்டிய 2 யூரோக்கு நிமித்தமாக you are right now getting on his throat. அவர்கள் கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறீங்க. And say I want release you because of those 2 euros. அந்த 2 யூரோ நான் நெருக்கி கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. The first thing is we need to understand the depth you were inside. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதலாவது உங்களுக்கு இருந்த கடன்களை யோசித்து பார்க்க You வேண்டும். have to understand the forgiveness of God in your life. தேவன் கொடுத்த அந்த பெரிதான மன்னிப்பை உங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். And unless you understand the forgiveness, தேவன் கொடுத்த மன்னிப்பை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னா you will not be able to forgive. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. Unforgiveness is a self-infected prison. நீங்கள் மன்னிக்க கூடாத ஒரு காரியம் நீங்களாகவே உங்களுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு சிறையை போல இருக்கிறது. If you can't forgive, you will be inside a prison. நீங்கள் மன்னிக்க முடியலன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஒரு சிறைக்குள்ள காணப்படுவீங்க. It's a ball and chain around your legs. உங்கள் கால்களை சுற்றிலும் சங்கிலியால் கட்டப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருக்கும். Everywhere you go, you run around with those chains. நீங்கள் எங்க நடந்து சென்றாலும் சங்கிலி உங்களை பின்தொடர்ந்து வரும். Those unforgiveness will eat inside you in your life. உங்கள் வாழ்க்கையில இந்த மன்னிக்க கூடாத காரியங்கள் உங்களையே சாப்பிட்டு விடும். But forgiveness and unforgiveness is your own choice. மன்னிக்கிற காரியம் மன்னிக்க கூடாத ஒரு காரியம் உங்களுடைய தேர்வாக இருக்கிறது. After all, if it weren't a choice, if it weren't a choice, இது அவருடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, if it wasn't his choice, அவருடைய சித்தமா இதுல இருக்குன்னு சொல்லி சொன்னா, then why would he say so many times to forgive? ஏன் ஆண்டவர் பல முறை உங்களை பார்த்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? If we didn't have any say in this matter, இதிலே நாம் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா, why would God say, our loving God said to forgive? ஏன் நம்மளை அன்பின் தேவன் நம்மளை பார்த்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்? If it weren't impossible to forgive, நாம் மன்னிப்பது சுலபமான ஒரு காரியமா இருக்கும்னு சொல்லி சொன்னா, why would God tell us to forgive? ஏன் தேவன் மன்னிக்கணும்னு சொல்லி திரும்ப சொல்லுகிறார்? Colossians 3 verse 13 we read, கொலோசியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, bear with each other and forgive whatever grievance you may have against one another.
Forgive as the Lord forgave you. ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. Ephesians 4:32 says, எபேசியர் 4:32 சொல்கிறது, be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். Luke chapter 11:4 says, லூக்கா சுவிசேஷம் 11:4 சொல்கிறது, forgive us our sin, for we also forgive everyone who sins against us, and lead us not into temptation. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார் என்றார். And some of Jesus' own words are even more severe. இன்னும் இயேசுவுடைய இன்னும் வசனங்களை பார்க்கும்போது இன்னும் இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பாரத்தோடு சொல்கிறார். In Matthew chapter 6:14 and 15, மத்தேயு சுவிசேஷம் 6:14-15 வசனங்களில் பார்க்கும் பொழுது, for if you forgive man when they sin against you, your heavenly Father will also forgive you. But if you do not forgive man their sins, your Father will not forgive your sins. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்கிறார். But if you do not forgive man their sins, மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கலன்னு சொல்லி சொன்னா your Father will not forgive your sins. பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. If you do not forgive somebody else, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலன்னு சொல்லி சொன்னா then you will not be forgiven. தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். Do you understand? உங்களுக்கு இது புரிகிறதா? Do you understand? உங்களுக்கு புரிகிறதா? Amen. Amen. If you do not forgive, நீங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கலன்னு சொல்லி சொன்னா then you can't receive the forgiveness. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Amen. Amen. We stand here, sit here, pray and say, God forgive me. நீங்க இருந்து இங்க அமர்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாம். But if you can't forgive your brother, உங்கள் சகோதரனை நீங்க மன்னிக்க முடியலன்னு சொல்லி if you சொன்னா, can't forgive your sister, உங்க சகோதரனை நீங்க மன்னிக்க முடியலன்னு சொல்லி சொன்னா, then whatever you pray, நீங்கள் எப்பேற்பட்ட ஜெபத்தை செய்தாலும் சரி, however you tear your clothes, உங்கள் சரீரத்தை கிழித்து போட்டாலும் சரி, however you cut yourself, உங்களை எவ்வளவா நீங்க வெட்டி கொண்டாலும் சரி, he will not forgive you. அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். Because you are not forgiving your ஏனென்று சொன்னால் நீங்கள் சகோதரனை நீங்கள் மன்னிப்பது கிடையாது. In Mark 11:25 it says, மார்க்கு சுவிசேஷம் 11:25 சொல்லுகிறது, and when you stand praying, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, if you hold anything against anyone, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் forgive him, அவனுக்கு மன்னிங்க, so that your Father in heaven may forgive your sins. பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்புதல்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள் என்று சொல்லுகிறார். This is how my heavenly Father will treat each of you. இப்படிதான் பரலோக தகப்பன் நம்ம ஒவ்வொருவரையும் செய்வார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Unless you forgive your brother from your heart. உங்கள் சகோதரி உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் நீங்கள் மன்னிக்க வேண்டும். In Matthew 18:35 you read, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 18:35 இதை வாசித்தீங்க. This is how my heavenly Father will treat each of you unless you forgive your brother from your heart. நீங்களும் அவன் சகோதரன் செய்த தப்புதல்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்ற வேதத்திலே போட்டிருக்கிறது. It seems to be important for Jesus that you forgive. இயேசுவுக்கு நீங்கள் மன்னிக்கிற காரியம் மிக முக்கியமா இருக்கிறது. Because he says, do not judge and you will not be judged. நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்கன்னா நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீங்க என்று வேதம் சொல்கிறது. Do not condemn and you will not be condemned. நீங்கள் மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க ஏன்னா நீங்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவீங்க. Forgive and you shall be forgiven. நீங்கள் மன்னிங்க உங்களுக்கு மன்னிக்கப்படும். For the measure you use, நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு அளக்கிறீர்களோ it will be measured to you. அதே போல் உங்களுக்கு அளக்கப்படும். Jesus seems to imply that extent of forgive others is how much God will forgive you. அதே போல் நீங்க எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ அதே போல் தான் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். If you forgive others just a little bit, மற்றவர்களை நீங்க கொஞ்சமா நீங்க மன்னிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, then Jesus will just give you a little bit of forgiveness. அதே போல் தேவன் உங்களுக்கு கொஞ்சமா மன்னிப்பை தான் கொடுப்பார். But if you completely forgive others, நீங்கள் முழுவதுமாய் மற்றவர்களை மன்னிப்பீர்கள்னு சொல்லி சொன்னா, you will be completely forgiven. நீங்களும் முழுவதுமாய் மன்னிக்கப்படுவீர்கள். Jesus is not someone who didn't want to forgive you. இயேசு உங்களை மன்னிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிற தேவன் அல்ல. He is ready to give you forgiveness. அவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to give you that forgiveness. அந்த மன்னிப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். But the only thing he is expecting, ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, that you forgive others too. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். He wants you to show that
you understand the forgiveness of Him. நீங்கள் அவருடைய மன்னிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Isn't that a scary thought? அது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது அல்லவா? If you think about your own life, உங்க சொந்த வாழ்க்கையை யோசித்து பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, you must think, how many times have I not forgiven people? எத்தனை தடவை நான் மற்றவர்களை மன்னியாமல் இருந்திருக்கிறேன்? Maybe you are sitting here right now and still have so many people you have not forgiven. இங்கே அமர்ந்து கொண்டிருப்பீங்க, ஆனால் இன்னும் பலரை உங்கள் வாழ்க்கையிலே மன்னியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். Isn't that scary that God can't forgive your sin because you haven't forgiven your brother? நீங்கள் இப்படி செய்யற காரணத்தின் நிமித்தமாக தேவன் உங்களை மன்னிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு கொடிதான காரியமா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி இலக்கத்திலோ அல்லது மின் அஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவை இருப்பின் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். இந்த வேளையில் நான் ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிசாசின் கட்டுக்கள், பில்லி சூனிய சேவனைகள், இப்படியான காரியங்களிலே கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜனங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவார்களாக. நாமம் என்றே உயர்த்தப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.